வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் நம்மகிட்ட நிறைய சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பணம் சொல்லிட்டு இந்த செடியை காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பச்சை கற்பூரம் செடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு, பூஜா ரூமில் இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கிறனால நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பூஜா ரூமே நம்ம வீடே ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ரூமில் தண்ணி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் துளசி இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு நம்ம குடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதை கோவிலில் கொடுக்குற தீர்த்த மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரத்தை நம்ம மஞ்சள் துணியில் நம்ம வேண்டுதலை வைத்து இந்த பச்சை கற்பூரத்தை 3 முடித்து போட்டு பூஜா ரூமில் வச்சோன்னா வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த்து பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ரூமில் நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த தீபத்துலேயும் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் பொடிச்சு போடுறதுனால, அதாவது பொடி பண்ணி கொஞ்சம் லேசாக தூவிடுறதுனால அந்த ரூமே வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு துடைப்போம் இல்லையா, அப்போ சில பேர் கல் உப்பும் போட்டு துடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டு நம்ம துடைச்சிட்டோன்னா வீடே நறுமணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பணத்தோடு சேர்த்து இந்த பச்சை கற்பூரம் வைக்கிறனாலையும் பணம் வந்து பல மடங்காக பெருகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பர்ஸு கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த பர்ஸில் வந்து கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பச்சை கற்பூரத்தை மட்டும் போட்டுருவோம், எங்களுக்கு காசு நிறையா வருமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம உழைப்பும் தேவை, உழைப்பு நம்ம செஞ்சுட்டே இந்த மாதிரி சைடில் உள்ள ஆன்மீக பதிவுலையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தீப ஆராதனைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கற்பூர ஆரத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தனியாக கெமிக்கல் கலந்த கற்பூரம் விற்கிது, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கலசம் வைப்போம் இல்லையா, அதுக்கும் இந்த பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.